இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய EB எனர்ஜி மீட்டர். இது ஃப்ரீக்வன்சி 49.88, 0.013. அதான் வந்து ரன்னிங் கிலோவாட் 0.013. ரியாக்டிவ் பவரை ரெடியூஸ் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இங்கே பாருங்கள், 20 கிலோவாட்லேருந்து 15 கிலோவாட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸோ இந்த லிக்வர் வந்து ஃபுல்லாக இந்த ஃபோம் குறைஞ்சிட்டே வருது. இங்கே பாருங்கள், 10 கிலோவாட், 5 கிலோவாட் கண்டினியூஸ் அந்த பவர் போயிட்டே இருக்குது. பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு, 100 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டே இருக்குது. 40 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 60 மினிட்ஸ். ஸோ 60 மினிட்ஸ் கழிச்சு இந்த 100 வாட்ஸ் பல்பு எரிஞ்சிட்டே இருக்குது கண்டினியூஸாக 60 மினிட்ஸாக. அப்படின்னா இந்த 100 வாட்ஸ் பல்பு எவ்வளோ பவர் கன்சியூம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர். நான் தேவா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பவர்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, பவர் ஃபேக்டர்னா என்ன, பவரில் ரியாக்டிவ் பவர், ரியல் பவர், அப்பரண்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன, ரியாக்டிவ் பவர் ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா எப்படி நமக்கு பவர் இம்ப்ரூவ் ஆகுது, ஃப்ரீக்வன்சினா என்ன, ஒரு எத்தனை சைக்கிள்ஸ் சைனசாய்டல் வேவ் சொல்கிறோம் ஏசியில், ஸோ எத்தனை சைக்கிள்ஸ் போகும்போது ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னா என்ன, ஃப்ரீக்வன்சிலேருந்து 50 ஹெர்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னன்றதை பற்றியும், பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, சிங்கிள் ஃபேஸ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 3 ஃபேஸ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஸோ பவரில் வந்து அப்பரண்ட் பவர், ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ரியாக்டிவ் பவர் எப்படி ரெடியூஸ் பண்ணால் நமக்கு பவர் சேவ் ஆகுது, ஒரு லோடை யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த லோடை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பவர் கன்சப்ஷன் எப்படி ஆகுது, எவ்வளோ நேரம் அந்த லோடை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆகும், அதை பற்றின டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நல்ல கிளியராக அனிமேட்டட் வீடியோவோட நல்ல கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பவர்னா என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். வாட் இஸ் பவர்? எலக்ட்ரிக் பவர் இஸ் த ரேட் அட் விச் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் பை அன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். த SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். அதாவது ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்குள்ளே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து பவராக சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பவரோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட். எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது 1000 வாட்ஸ், 100 வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து பவரோட யூனிட் வாட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பவரை வந்து சிங்கிள் ஃபேஸ் பவரை கால்குலேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர் வந்து லோடு டிபெண்ட்ஸ் ஆன் லோடு வந்து பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகும். அது வந்து ஃபார்முலா பேசிஸில் சொல்லணும்னா VI cos phi அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், Y ஆக்சிஸில் இந்த கிராஃபில் பாருங்கள், Y ஆக்சிஸில் வோல்டேஜும் X ஆக்சிஸில் டைமும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளுடைய சைனசாய்டல் வேவ் ஏசி, ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு வோல்டேஜை பற்றி சொல்லும்போது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சைனசாய்டல் வேவ் தான். ஸோ இது வந்து 1 சைக்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதான் சிங்கிள் ஃபேஸ் பவருடைய வோல்டேஜ் சைனசாய்டல் வேவ். ஸோ 3 ஃபேஸ் பவரை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இங்கே பாருங்கள், 3 ஃபேஸ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு பவர் ஃபேக்டர். அதாவது √3 VI cos phi. ஸோ √3 ப்ளஸ் கால்குலேட் பண்ணிக்கிறதோட வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் இன்ட்டு பவர் ஃபேக்டர், லோடை பொறுத்து பவர் ஃபேக்டர் மாறும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அங்கே பாருங்கள், √3 இன்ட்டு VI cos phi. √3க்கு வந்து நம்ம 1.732 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும், கூட இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1.732 இன்ட்டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், ஆக்சுவல் கரண்ட் எவ்வளோ போகுதுன்றதை சேர்த்து நம்ம இந்த cos phi ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.8 போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இதனுடைய ஆவரேஜ் பவர் எவ்வளோ பவர் போயிட்டுருக்கு, ரன்னிங் பவர் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், பவர் 3 ஃபேஸ் பவரில் பாருங்கள், இது R ஃபேஸு, இதனோட சைனசாய்டல் வேவ். Y ஃபேஸ் பாருங்கள், அப்படியே 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், B ஃபேஸ் பாருங்கள், அப்படியே இன்னொரு 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஸ்க்கும் இன்னொரு ஃபேஸ்க்கும் 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு பியூர் சைனசாய்டல் வேவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து கரெக்டாக ஆகணும். 3 ஃபேஸ் பவரை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பவர் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் பவர் ஃபேக்டர்? பவர் ஃபேக்டர் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் பவர் மெஷர்ட் இன் கிலோவாட்ஸ் டு அப்பரண்ட் பவர் மெஷர்ட் இன் கிலோவோல்ட் ஆம்பியர்ஸ். அதாவது கிலோவாட்டுக்கும் கேவிஏக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதாவது ரியல் பவருக்கும் அப்பரண்ட் பவருக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம பவர் ஃபேக்டர்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. நம்ம மீட்டரில் நார்மலாக வந்து இங்கே பாருங்கள், ஆக்டிவ் பவர் கிலோவாட்டுன்னு சொல்லுவோம்ல, அது நமக்கு மெயினாக தேவைப்படும் பவர் ஃபேக்டரை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அப்பரண்ட் பவர் கேவிஏ. இது வந்து ஒரு எனர்ஜி மீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கிலோவாட் கேவிஏ ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கரண்ட் பவர் ஃபேக்டர் எவ்வளோன்றது நமக்கு வந்து மேனுவலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த மீட்டர்லேயே பவர் ஃபேக்டர் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும். நம்ம மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 100 கிலோவாட் டிவைடட் பை 120 kVA. ஸோ
100 கிலோவாட் போயிட்டு இருக்கு ப்ளஸ் 120 kVA போயிட்டு இருக்கு ஒரு லோடில். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பவர் ஃபேக்டர் என்னன்ற வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 0.8 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும் பவர் ஃபேக்டர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள், இந்த பவர் ஃபேக்டர் வந்து இந்த ஆங்கிளுக்கு 0.8 வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து யூனிட்டி. இந்த அப்பரண்ட் பவர் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இந்த ஆக்டிவ் பவர் கூட ரெண்டும் வந்து சேமாக இருக்கும் போது நமக்கு பவர் ஃபேக்டர் யூனிட்டின்னு சொல்லுவோம். 1 அதனோட வேல்யூ வந்து 1, 0.8, 0.9, 1. ஸோ ரீச் ஆகும். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் பாருங்கள், cos phi ஆல்ரெடி உங்களுக்கு cos phi பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ பவர் கால்குலேஷனில் cos phi எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு தேவைப்படுறது cos phi தான். sin theta, cos theta, tan thetaல நமக்கு வந்து பவர் கால்குலேஷனுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, பவர் ஃபேக்டர் தான் தேவைப்படுது. ஸோ பவர் ஃபேக்டருக்கு cos thetaன்னு சொல்லுவோம். cos theta ஈக்குவல் டு பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு cos theta, ரெண்டுமே ஒன்று தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே பாருங்கள், cos theta is equal to adjacent side by hypotenuse. adjacent sideனா என்ன, ஒரு கிராஃப் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வந்து ஆக்டிவ் பவர், இது வந்து அப்பரண்ட் பவர், இது வந்து ரியாக்டிவ் பவர். ஸோ இது மூணும், இது வந்து ஒரு பவர் இதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். ஸோ இந்த ஆக்டிவ் பவர் தான் அட்ஜசன்ட், இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ளஸ் டிவைடட் பை cos theta is equal to adjacent side by hypotenuse. இங்கே பாருங்கள், கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணுன்றதுக்காக மேலே இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரில் பாருங்கள் எப்படி வந்து இந்த ஃபார்முலா வந்து வருதுன்றதை பற்றி புரியணுன்றதுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், adjacent side, இங்கே என்ன adjacent side is equal to 2 என்ன இருக்குது பாருங்கள், கிலோவாட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். பவர் ஃபேக்டருக்கு ஃபார்முலா எப்படி வந்துருச்சுன்றதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன். adjacent side இங்கே பாருங்கள் கிலோவாட், இங்கே கொடுத்துருக்கேன் கிலோவாட். ஸோ டிவைடட் பை ஹைபாட்டனிஸ். ஸோ டிவைடட் பை ஹைபாட்டனிஸ்னால் ஹைபாட்டனிஸ் இங்கே பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட். ஸோ இந்த cos theta உடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு கார்னரில் இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ இதுதான் ஹைபாட்டனிஸ் சொல்லுவோம். ஸோ அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்பரண்ட் பவர் KVA டிவைடட் பை KVA. அப்படி தான் வந்து நமக்கு இந்த பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா நமக்கு கிடைச்சது. cos thetaக்கான வேல்யூ 0.8 அப்படின்றது எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த பிக்சர் மூலிமா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், adjacent side by hypotenuse, adjacent side by hypotenuse. adjacent side என்ன, கிலோவாட், hypotenuse என்ன, KVA. ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்திருக்கு. ஸோ அது என்ன பவர் லோடு எடுத்துகிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம இங்கே டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பவர் ஃபேக்டரோட வேல்யூ கிடச்சிரும். டிசி பவர்னா என்னென்னா, டிசி பவர் அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டூ கரண்ட். டிசி பவர் நமக்கு தேவைப்படுதுன்னா ஒரு வோல்டேஜும் அதனோட கரண்ட் இருந்தால் மட்டுமே போதும். நம்ம டிசி பவர் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. இங்கே பாருங்கள், வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி? Frequency is the rate at which current changes direction per second. It is measured in hertz, an international unit of measure where 1 hertz is equal to 1 cycle per second. அதாவது current changes, ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்க கரண்ட் அதனோட சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ பர் செகண்டுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த பிக்சரில், ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 1 சைக்கிள் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம், 1 சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ப்ளஸ் 1 நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது ரெண்டும் சேர்த்தா தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். இந்த 1 சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ப்ளஸ் இது மாதிரி வந்து 50 சைக்கிள்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 சைக்கிள்ஸ் சேர்த்திங்கன்னா தான் அது 50 ஹெர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் இதில் TF is equal to 1/T டைம் பீரியட். ஓகேங்களா, அந்த சைக்கிள்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குது அப்படின்றது தான் நம்ம டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ பர் செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். இதை நம்ம கிளியராக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இது ஒரு 1 கம்ப்ளீட் சைக்கிள். இந்த மாதிரி 50 சைக்கிள்ஸ் பர் செகண்டுக்கு போகிறது தான் நாம் 50 ஹெர்ட்ஸ்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், initially power factor or cos theta is equal to 0.8. cos inverse 0.8 என்ன, 36 degree. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ஒரு பிக்சர் போட்டுட்டோம். ஸோ ரியல் பவர், ஆக்டிவ் பவர், கிலோவாட். இது என்ன ரியல் பவர், ஆக்டிவ் பவர்? ரியல் பவர்னாலும் ஒன்று தான், ஆக்டிவ் பவர்னாலும் ஒன்று தான், ட்ரூ பவர்னாலும் ஒன்று தான், ஆக்சுவல் பவர்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, எல்லாமே ஒன்று தான். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் பவருக்கும் அப்பரண்ட் பவருக்கும் உள்ள ஒரு ஆங்கிள் வந்து 36 டிகிரி இங்கே வந்து நம்ம அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த 36 டிகிரிக்கு நம்ம பிக்சர் ட்ரா பண்ணும்போது ரியாக்டிவ் பவர் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஆக்டிவ் பவர் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு லிக்வர் வந்து கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு நுரையா இருக்குது பாருங்கள். ஸோ எதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். வெறும் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஒரு பால் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு வாட்டர் வாங்குகிறோம், இல்லை பால் வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 100 ml ஆஃப் நம்ம மில்க் வாங்குகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு 20 ml சேர்த்து 120 mlக்கான காசை நம்மக்கிட்ட வாங்கும்போது இந்த 20 ml வந்து வெறும் நுரையா இருக்குது. அதாவது அவங்க 120 mlன்னு சொல்கிறதுல 100 ml தான் நமக்கு பால் இருக்குது. 20 mlன்னு சொன்னதில் நுரை தான் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது வேஸ்ட்டு தான் நமக்கு. ஸோ அந்த 20 ml வந்து இருக்குன்னு சொல்கிறத தேவையில்லாமல் அந்த 20 ml இல்லை 100 mlக்கு தான் நம்ம காஸ்ட் வந்து பே பண்ணுறோம். ஸோ அப்போ அதுக்கு தேவையில்லாமல் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அதை புரியணுன்றதுக்காக இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸில் வந்து ஒரு மில்க்கு ஆர் லிக்வர் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஒரு லிக்வர் ப்ளஸ் மேலே வந்து நுரை இருக்குது, இந்த மாதிரி காட்டியிருக்கோம். இதில் வந்து இந்த லிக்வர்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதுதான் ஆக்டிவ் பவர். ஸோ ரியாக்டிவ் பவர்னா என்னென்னா, அந்த நுரைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரியாக்டிவ் பவராக அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்பரண்ட் பவர் வந்து இந்த ஆக்டிவ் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் ரெண்டும் சேர்த்தது தான் இந்த அப்பரண்ட் பவர். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவை, இந்த நுரைக்கு தேவையில்லாமல் நம்ம பே பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ரியாக்டிவ் பவரை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது மூலிமா ஒன்லி ஆக்டிவ் பவர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர்னு வரும். இருங்க, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ தான் இங்கே பாருங்கள், இந்த நுரை நம்ம வந்து பவர் ஃபேக்டர் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த நுரையெல்லாம் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி மில்க் ஆர் லிக்வர் இது மட்டும் தான் இருக்குது. அதாவது ஆக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர். அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா அந்த 100 mlக்கு மட்டும் நம்ம பே பண்ணலாம். எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்படி தான் ரியாக்டிவ் பவரை ரெடியூஸ் பண்ணோன்னா எப்படி பவர் வந்து எவ்வளோ சேவ் ஆகுது பாருங்கள். பவர் ஃபேக்டருடைய காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீட்டாவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் 1 வேல்யூ போட்டிங்கன்னா 0 ஆங்கிள். அதாவது ஆக்டிவ் பவரும் அப்பரண்ட் பவரும் ரெண்டும் ஒரே ஆங்கிளில் இருக்கும், 0 ஆங்கிளில். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து 2 பவரும் ஈக்குவலாக இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸசிவாக நமக்கு பவர் ஃபேக்டரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக யூனிட்டியாக இருக்கும். நமக்கு பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்க போகுது. உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுன்றதுக்காக பெரிய பிக்சரில் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸில் லிக்வர், இங்கே மேலே வந்து ஃபோம் இருக்குது, நுரை இருக்குது. ஸோ இந்த லிக்வர் வந்து கிலோவாட்டாக எடுத்துக்கோங்க, 100 கிலோவாட்டாக எடுத்துக்கோங்க. அதுதான் ஆக்டிவ் பவர். இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபோம் வந்து ரியாக்டிவ் பவர், அது 20 கிலோவாட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் அப்பரண்ட் பவர், கேவின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த 100 கிலோவாட்டை வந்து இந்த 100 கேவியவா ஸோ பண்ணணும்னா இந்த ரியாக்டிவ் பவரை டோட்டலாக குறைக்கணும். ஸோ அப்படி குறைக்கும் போது 100 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 100 கேவிஏ. ஸோ ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம வந்து கேவிஏக்கு தான் பே பண்ண போகிறோம், இத்தனை யூனிட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 120 கிலோவாட் சேர்த்து கன்சியூம் ஆகும். இதை எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம பே பண்ணணும், கரெக்டுங்களா? இனிஷியலி அப்பரண்ட் பவர் ஈக்குவல் டு ஆக்சுவல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். இங்கே பாருங்கள், கேவிஏ இஸ் ஈக்குவல் டு கிலோவாட் ப்ளஸ் கேவிஏஆர். இந்த லிக்வர் ப்ளஸ் ஃபோம், இது ரெண்டும் தான் இனிஷியலி அப்பரண்ட் பவர். நம்ம பவர் ஃபேக்டர் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா 0.8 எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே 100 கிலோவாட் வந்து ஆக்டிவ் பவர், 20 கிலோவாட் வந்து ரியாக்டிவ் பவர் போயிட்டுருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்த்ததுக்கான காம்பினேஷனுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பவர் ஃபேக்டர் எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 0.8. ரியாக்டிவ் பவரை ரெடியூஸ் பண்ணுறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இங்கே பாருங்கள், 20 கிலோவாட்லேருந்து 15 கிலோவாட் ஆகுது. இங்கே பாருங்கள், ஸோ இந்த லிக்வர் வந்து ஃபுல்லாக இந்த ஃபோம் குறைஞ்சிட்டே வருது. இங்கே பாருங்கள், 10 கிலோவாட், 5 கிலோவாட். ஸோ டோட்டலாக பாருங்கள் 100 கிலோவாட். ஸோ இப்போ ஆக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர். இங்கே பாருங்கள், ஆக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பரண்ட் பவர் வந்துருச்சு. KVA is equal to KW. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம், 1 ஆர் யூனிட்டின்னு சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 கிலோவாட் இந்த ஃபோமுக்கு தேவையில்லாமல் நம்ம பே பண்ண பார்த்தீங்களா, இந்த 20 கிலோவாட் வந்து நமக்கு பவர் சேவ். ஸோ 100 கிலோவாட் தான் நமக்கு பவர் கன்சியூம் ஆக போகுது. ரேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் வந்து 1 கிலோவாட்னு சொல்லுவோம், 1000 கிலோவாட்ஸ் வந்து 1 மெகாவாட்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1000 வாட்ஸ் கன்சியூம் ஆனால் தான் அது 1 கிலோவாட். ஓகேங்களா? வாட் இஸ் கிலோவாட் ஹவர்? அது என்ன கிலோவாட் ஹவர்? கிலோவாட். ஓகே, கிலோவாட் ஹவர்னா என்ன அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு a பவர் ஆஃப் 1 கிலோவாட் பீயிங் யூஸ்டு ஃபார் 1 ஹவர். 1 ஹவருக்கு 1 கிலோவாட் பவரை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் அதுதான் 1 கிலோவாட் ஹவர் அப்படின்னு சொல்லுவோம். அது புரியணும்னா இங்கே பாருங்கள், ஒரு அனிமேட்டட் கிளிப் ஒன்று கொடுத்துருக்கேன்.
இந்த பிக்சரில் ஒரு பல்ப் இருக்குது, ஒரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பல்பில். இந்த சுவிட்ச் அதில் இந்த சுவிட்ச் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த பவர் சப்ளை இங்கே பாஸ் ஆகும், பல்ப் எரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். 5 minutes 10 minutes ஆகுது, கண்டினியூஸாக அந்த பவர் போயிட்டே இருக்குது. பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு, 100 watts பல்ப் எரிஞ்சிட்டே இருக்குது. 40 minutes 50 minutes 60 minutes. ஸோ 60 minutes கழிச்சு இந்த 100 watts பல்பு எரிஞ்சிட்டே இருக்குது கண்டினியூஸாக 60 minutes அப்படின்னா இந்த 100 watts பல்பு எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 watt hour. அதாவது 100 watts பல்பு 60 minutes கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வாட் ஹவர்னு சொல்லுவோம். 100 watt hour பவர் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 100 watt hourன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து கண்டினியூஸாக 100 watt hourன்றது ஒரு 10 hours எரியும் போது நமக்கு 1000 watt hour ஆகிடும். அதுதான் 1 kilowatt hourன்னு சொல்லுவோம். 1 kilowatt hour is equal to 1 unit. ஒரு யூனிட் பவர் கன்சியூம் ஆயிருக்கு, 100 யூனிட் பவர் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. 1 unit is equal to 1 kilowatt hour. ரெண்டும் ஒன்று தான். 1 kilowatt hour is equal to 1 unit. அதுதான் நம்ம ஆக்சுவல் பவர் கன்சம்ஷன். இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய EB எனர்ஜி மீட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோடு போகும். பாருங்கள், இது வந்து வோல்டேஜ் 240 volt போய்ட்டுருக்கு. பி ஃபேஸ் பாருங்கள், ஆம்ஸ் பாருங்கள் 0.05 தான் போய்ட்டுருக்கு. ஒய் ஃபேஸில் 0.02, பி ஃபேஸில் 0.02. இது வந்து கரண்ட்டு, வோல்டேஜ்க்கு கரண்ட்டு சொல்லிட்டு பவர் ஃபேக்டர் வந்து 0.966. இது ஃப்ரீக்வன்சி 49.88 ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், கிலோவாட்டில் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். ரன்னிங் கிலோவாட் ஆர்னு இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். 0.013 அதான் வந்து ரன்னிங் கிலோவாட். 0.013 ஆர் ஃபேஸ்க்கு அது ஏற்கனவே பார்த்தது. இது ஒய் ஃபேஸ்க்கு 0.04 0.002 கிலோவாட். ஸோ குமுலேட்டிவாக 0.020 கிலோவாட் வந்து நமக்கு ரன்னிங் கிலோவாட் போயிட்டுருக்கு. இப்போ கிலோவாட் ஹவர் குமுலேட்டிவ், இது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கிலோவாட் ஹவர் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், கேவிஏஹெச்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் கேவிஹெச். இது குமுலேட்டிவ், இதுவும் ஆட் ஆகிட்டே இருக்கும். 1 hour கழிச்சு எவ்வளோ ஆட் ஆகிட்டே இருக்கோ, கன்சியூம் ஆகிட்டே இருக்கோ, அது ஆட் ஆகிட்டே இருக்கும். கேவிஏஆர்ஹெச். ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நம்புகிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.